ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். அது நம்ம செயின் ஸ்டிச்சு எல்லா டைரெக்ஷன்லையும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா நீங்கள் பழகிக்கோங்க. பழகுனா தான் நம்ம எந்த ஃப்ரேமை திருப்பாமலே எல்லா டைரெக்ஷன்லையும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதனால் இது 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இது பழகிக்கோங்க. இதுவும் நம்ம சில்க் த்ரெட்லேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். அதனால் முதல்ல ஜரியில் போட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம ஜரியில் கொஞ்சம் ஸ்டிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போடும்போதும் நமக்கு இது யூஸ் ஆகும். அதனால் எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு பார்த்துக்கோங்க. நான் என்கிட்ட சில்க் த்ரெட் நான் உங்கள்கிட்ட ஜரி காப்பர் கலர் எடுத்திருக்கேன். அது நம்ம சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நான் எப்படி எல்லா டைரெக்ஷன்லேயும் போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். அது சின்ன சின்ன டிப்ஸு தான். அந்த டைரெக்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒரே பக்கத்தில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி நமக்கு வந்துருச்சுனாலே நமக்கு ஆரி ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜரியை சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன். நம்ம சில்க் த்ரெட்டு தான் டபுள் ஸ்ட்ரென்த்ஸாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனில் எப்படி நீடியில் ரொட்டேட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஏன் சின்ன ஃப்ரேம் எடுத்திருக்கேன்னா, எனக்கு வீடியோவில் 2 கேமரா இருந்தால் தான், 2 ஃபோன் இருந்தால் தான் நம்ம கீழுள்ள என்ன நடக்குங்கிறத நம்ம வியூவாக பார்க்க முடியும். நான் அதனால் சின்ன ஃப்ரேம் எடுத்துகிட்டு என்னோடய ஒரு கேமரா வச்சு உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். தெரியுதான்னு பாருங்கள். இல்லது நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சுகர் பீடு கொஞ்சம் பீட்ஸு ஒர்க்கையும் ப்ளவுஸுக்கு தேவையான பேசிக் ஸ்டிச்சை பார்த்துட்டு நம்ம அடுத்தால நம்ம சில்க் த்ரெட்டுக்கு போயிடலாம். அப்படிங்கும்போது நம்ம ரெண்டையுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த கிளாஸ் படிக்கும்போதே நிறைய ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிடலாம். அதனால தான் நான் இப்படி மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளவுஸுக்கு என்னென்ன ஒர்க்கு தேவையோ சிம்பிள் ஸ்டிச் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அதை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இப்படி மெத்தடில் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், நீடியில் எப்போதுமே நீங்கள் 90 டிகிரியில் பிடிச்சிக்கோங்க. 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீடியில் கீழே குத்தணும். குத்திட்டு அந்த நீடியில் நம்ம கீழே இருக்க த்ரெட்டை மாட்டிட்டு அப்படியே நீங்கள் நீடியில் மேலே எடுங்க. மேலே எடுக்கும்போது நம்ம நீடிலோட ஹூக் பேக் சைடில் இருக்கும். இப்போ நான் ரைட் சைடில் பார்த்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன்னா என்னுடைய நீடில் ரைட் சைடு நோக்கி தான் இருக்கணும். ஆனால் நம்ம கீழே குத்திட்டு டேர்ன் பண்ணும்போது நம்மளோட நீடில் பேக் சைடு லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கும் அந்த ஹூக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஒரு டேர்ன் பண்ணணும். அதை டேர்ன் பண்ணி நம்ம ரைட் சைடு கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த ஸ்டிச்சு கண்டினியூவாக போக முடியும். இதுதான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாட் போடுறதுக்கும் இதில் சொல்கிறேன். இன்னும் புரியலைன்னா கேளுங்க. நான் ஒரு எண்ணாட் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செயினை பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த செயின் வழியாக சின்ன செயின் ஒன்று எடுத்துட்டு பெரிய செயின் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த செயின் சின்னதாயிரும். அப்புறம் நம்ம செகண்டு செயினை பிடிச்சி மேலே எடுத்தோம் அப்படின்னா நாட் அழகாக விழுந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸி. சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் சிக்கு விழுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். நீங்கள் ஜரியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் ஜரியை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜரி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஜரியிலேருந்தே நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் த்ரெட்டு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் இப்போ என்னோடய நீடில் நான் ஸ்டிச்சு கொடுக்குறது ரைட் சைடை பார்த்து ஸ்டிச்சு கொடுக்க போகிறேன். அப்போ என்னுடைய நீடிலோட ஹூக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்கணும். அந்த டைரெக்ஷன், அந்த ஹூக்கோட டைரெக்ஷன் ரைட் சைடு பார்த்து இருக்கணும். லெஃப்ட்டை பார்த்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டு பார்த்து இருக்கணும் நீடிலோட ஹூக்கு. அதை கவனிச்சுக்கோங்க. கீழே நீடியில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே உள்ள ஜரி த்ரெட்டை அந்த நீடில் மாட்டி விட்டுட்டு மேலே தூக்குறோம். அந்த நீடில் மேலே தூக்கிட்டு நீடியில் ஒரு ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் அந்த நீடில் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு ரைட் சைடு கொடுக்குறதுக்கு கரெக்டாக வரும். அதனால தான் அந்த ரொட்டேஷன் கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நீடியில் சுற்றிட்டு கீழே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நீடில் பின்னாடி பார்த்து இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நான் பின்னாடி காட்டிடுறேன். இப்படி நான் கீழே குத்தியிருக்கேன். நீடில் நல்லா தெரியுது. அந்த நீடில் ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக அந்த ஜரியை சுற்றி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்னா அந்த நீடில் கொறுத்துரும். அப்புறம் அதை மேலே தூக்கிட்டு நீடில் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அவ்வளோதான். ஈஸியான மெத்தடு தான். கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நீடில் காமிச்சிருக்கேன்.
கரெக்டாக ஒரு சுற்று தான். சுற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹூக்கில் வந்து மாட்டிக்கிடும். சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் மாட்டிக்கிடும். நீங்கள் அப்படியே மேலே எடுத்துடுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். மேலே எடுக்கும்போது தான் நம்ம வந்து நீடியில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த பக்கத்துக்கு அந்த ஹூக் வந்து டைரெக்டாக வந்துடும். அதுதான் மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ஜரியை பிடிச்சி டைட்டாக இழுக்காதீங்க. சில்க் த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சி இழுக்க வேண்டாம். லேசாக பிடிச்சேன்னு பேருக்கு ஒரு ஹோல்டு கொடுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் நான் ஒவ்வொரு லைன் போட்டு காட்டுறேன். நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லேயும் வர மாதிரி போடுங்க. ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஆக்சுவலாக ஸ்கொயர்ஸ் ரவுண்ட்லலாம் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். அந்த மாதிரி ஷேப்பில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்ட்டு. இது வந்து சேம் டைரெக்ஷனில் சுற்றுவோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கீழே இருக்க த்ரெட்டை வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி 2 மெத்தடில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். அப்போனா தான் அந்த நீடியில் அந்த த்ரெட்டு மாட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேலே எடுத்துக்கலாம். மேலே செய்கிற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் கீழே நம்ம பண்ணுறோம் பார்த்திங்களா, நீடியில் ரொட்டேட் பண்ணுறது, அது ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் 2 மெத்தடில் நம்ம வந்து அதை நீடியில் ரொட்டேட் பண்ணணும். அதாவது நீடியில் மாட்டி விடணும் அந்த த்ரெட்டை. அப்படி மாட்டி விட்டும்போது நம்ம கரெக்டாக வந்துடும். மேலே செய்கிற மெத்தட் எல்லாம் சேம் தான். கீழேருந்து மேலே த்ரெட்டை மேலேருந்து கீழே நீடியில் குத்துறோம். ஜரியை அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் தெரியுது. நீடில் கீழே இருக்குதா, அந்த ஜரியை அப்படியே ஜஸ்ட் அதில் கொறுத்து விடுறோம், அவ்வளோதான். அந்த ஹூக்கில் டச் பண்ணி விடுறோம். அந்த டச் பண்ணி விடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதில் மாட்டிக்கிடும். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் தூக்கிட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்து திருப்பிட வேண்டியது, அவ்வளோதான். எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 2-3 ஃபோன் வந்ததுனால உங்களுக்கு அது கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எண்ணாட் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே ஒரே ஒரு சுற்று தான். நம்ம கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 2 மெத்தடு தான் நம்ம சுற்றணும். அது எந்தெந்த டைரெக்ஷனுக்கு எப்படி சுற்றணுங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் கூட மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ டவுன்வேர்டு டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம நீடியில் அந்த கையில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம மாற்றணும், கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதை ஒரு பேப்பரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு மெத்தடாக டவுன்வேர்டு ஃபஸ்ட்டு அப்படி பார்க்குறோன்னா டவுன்வேர்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அப்படி கண்டிப்பாக வந்துடும். இது கண்டிப்பாக 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா பழகிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடையும் அந்த மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஃப்ரேமையோ ஸ்டாண்டையோ சுற்றிகிட்டே இருக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லா டைரெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்தால் தான் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் இது நல்லா கற்றுக்கோங்க. அப்புறம் ஒரு ரவுண்டு சர்க்கிள்லாம் ரவுண்டு, அடுத்து ஸ்கொயரு அந்த மாதிரி போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இமேஜை சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். 4 டைரெக்ஷனில் டவுன்வேர்டு, அப்வேர்டு, ரைட், லெஃப்ட் இந்த 4 டைரெக்ஷனில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலில் வந்து இது ஃப்ரீயாக தான் நான் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்குறேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரும் நான் உங்களுக்கு தர்றேன். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸு ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு. இது வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபுல்லி ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ நம்ம கீழேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு நான் வந்து கீழேருந்து இப்போது ஸ்டிச் பண்ணுறது எங்கே பண்ணுறேன்னா மேலே பார்த்து பண்ணுறேன். அதாவது அப்வேர்டு கீழேருந்து மேலே பண்ணுறேன். மேலே பண்ணும்போது நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே குத்திட்டு த்ரெட்டை சுற்றும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். அப்படி சுற்றுனீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த த்ரெட் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும்போது
நம்மளுடைய ஹூக்கில் வந்து அந்த த்ரெட்டு மாட்டிக்கிடும். பாருங்கள், நான் சுற்றி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். என்னோடய கேமராவில் அந்த சின்னதாக வச்சுட்டு வியூக்கு பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் நான் உங்களுக்கு இந்த சின்ன ஃப்ரேமில் வச்சுட்டு திருப்பி காமிச்சிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் கிளாக் வைஸ் எப்படி சுற்றணும், ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி சுற்றணுங்கிறது தெரியும். அது எந்தெந்த டைரக்ஷனுக்கு எதுங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் சீக்கிரம் ஒர்க் பண்ண முடியும். பாருங்கள், நான் எப்படி லைட்டாக தான் நம்ம லேசாக ஒரு சுற்றினீங்கன்னா அது நீடியில் போய் மாட்டிக்கிடும். மாட்டினதுக்கப்புறமா நீங்கள் மேலே எடுங்க. மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் கொடுத்திங்கன்னா எந்த டைரக்ஷனை பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கு நேராக ஹூக் வந்து போயிடும். இவ்வளோதான், ஈஸி தான். அப்வேர்டு டைரக்ஷனில் நீங்கள் பண்ணும்போது த்ரெட்டு வந்து எப்படி இருக்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு சுற்றினீங்கன்னா நீடியில் போய் மாட்டிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே செய்கிற ப்ரொசீஜர்லாம் ஒன்று தான். கீழே குத்துறோம், த்ரெட்டை வந்து அப்வேர்டு போகும்போது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மேலே எடுத்து அடுத்தால நீடியில் ரொட்டேட் பண்ணுங்கள். சேம் தான், இதுதான் பண்ண போகிறோம். கீழே மட்டும்தான் நமக்கு மாற்றம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நம்ம இதை வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எண்ணாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம முதல்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க, ஒரு செயினை எடுத்து அதை பெருசாக எடுத்துக்கோங்க. அந்த பெருசாக எடுத்த செயின் வழியாக உள்ள ஒரு செயின் எடுத்து அந்த ரெண்டாவது செயின் எடுக்கும்போது பெரிய செயின் வந்து சின்னதாயிரும். அது கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து கரெக்டாக விழுந்துடும். நான் எண்ணாட்டுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது வந்து நம்ம டைரக்ஷனுக்காக போடுறது, இருந்தாலும் நீங்கள் எண்ணாட்டும் போட்டு பழகிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அப்வேர்டு டைரக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய கீழே சுற்றுற த்ரெட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் சுற்றணும். அதுதான் மெயினாக பார்த்துக்கோங்க. அது ஒரே விஷயந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அப்வேர்ட் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து லெஃப்ட்டை பார்த்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், லெஃப்ட்டு பார்த்து சுற்றும்போது நம்மளுடைய த்ரெட்டு வந்து கிளாக் வைஸாக பண்ணணும். நீடில் கீழே வந்துருச்சு. நான் கிளாக் வைஸாக லைட்டாக ஒரு நீடில் சுற்றுறேன் பாருங்கள். த்ரெட்டை அப்படி கிளாக் வைஸாக சுற்றுனீங்கன்னா அந்த நீடிலில் மாட்டிடும். அப்புறம் நமக்கு ஸ்டிச் பண்ணுறது சேம் மெத்தடு தான். நீங்கள் இதில் நல்லா டைரக்ஷன்லாம் பழகிட்டிங்கன்னா சில்க் த்ரெட்டில் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சில்க் த்ரெட்டில் அந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற டிப்பு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி டைரக்ஷன் எல்லா ஒர்க்கும் இதே மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து லெஃப்ட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுடைய நீடில் த்ரெட்டு வந்து கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஹூக்கில் போய் மாட்டிடும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம 2-3 லைன் போட்டு பாருங்கள். அப்புறம் ரவுண்டில் சதுரத்துலலாம் ஒரு சதுரமாக ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ இதையும் நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் லைன் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் போடுறது தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தெரியும்.
எந்தெந்த டைரக்ஷனுக்கு எந்தெந்த வயசில் நம்ம நீடில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்க கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மேலே உள்ளதெல்லாம் சேம் மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை இப்போ போட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டவுன்வேர்டு பார்த்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். டவுன்வேர்டு பார்த்து ஸ்டிச் பண்ணும்போதோட நம்மளை ஹூக் வந்து டவுன்லோட் பார்த்து தான் இருக்கணும். நீங்கள் எந்தெந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ ஹூக் அதை டைரெக்ஷனை பார்த்து இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். கீழே குத்திட்டு த்ரெட்டை வந்து கிளாக் வைஸாக இப்படி சுற்றுனீங்கன்னா அந்த ஹூக் வந்து கரெக்டாக போய் மாட்டிடும். அவ்வளோதான். நீடில் மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா நீடில் வந்து த்ரெட்டு மாட்டிக்கிடும். அதுக்கப்புறம் நீடில் மேலே எடுத்துட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுங்க. ரொட்டேஷன் கொடுக்கும்போது அந்த நெய்டிலோட ஹூக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்றவாறு கரெக்டாக டைரெக்ஷனில் வந்து நிற்கும். பாருங்கள், நான் எப்படி கீழே காமிச்சிருக்கேன் அது புரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் பெருசாகவே முதல்ல போட்டு பாருங்கள். கீழே நீடில் வந்திருக்கிறது தெரியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த த்ரெட்டை கிளாக் வைஸாக ஒரு சுற்றிடுங்க. சுற்றும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நீடில் மாட்டிடும். அதுக்கப்புறம் மேலே எடுங்க. எடுத்துட்டு நீடில் ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது அது நம்மளை டவுன்லோட் பார்த்து கரெக்டாக வந்துடும் அந்த ஹூக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே மெத்தடு தான். போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இப்போ சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே வந்துட்டோம், அப்புறம் கீழேருந்து மேலே போகிறோம். அதெல்லாம் கீழேருந்து மேலே போகும்போது நம்ம என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்கோங்கிறதையும் கவனிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எல்லா டைரக்ஷனும் நம்ம ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்கள். நான் கண்டிப்பாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சிச்சாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். நம்ம ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஆரி ஒர்க்கு. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். போட்டு பழகுனீங்களா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லா ஸ்டிச்சுமே. நீங்கள் சீக்கிரமே வந்து 3 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ கிளாஸுக்கு நான் கொடுக்க போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு பார்த்துட்டு எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். இமேஜ் வந்து ரவுண்டு, சதுரம், அந்த மாதிரி என்னென்னா நிறைய இந்த சர்க்கிள், இந்த ஸ்பைரல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு பழகிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.